அந்த யூஸ்டு காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த பிராண்ட் நியூ காரோட 2 லட்ச ரூபா தான் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த காரை வாங்குவாங்க, அமௌண்ட்டை மிச்சம் பண்ணுறோன்னு. ஆனால் ஒரு பக்கம் வந்து வெளியில் வாங்குறது, இன்னொரு பக்கம் இதுக்கு ஒரு ஏஜென்சி கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. பேங்க்லையும் என்பிஎஃப்சிலையும் கடன் வாங்கி தரதையே ஒரு கமிஷன் பேசிஸில் ஒரு சார் ஒரு லோன் வாங்குறேன், எவ்வளோ பர்சன்டேஜ் நான் இனிஷியல் கட்டணும், எது சேஃப் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கரெக்ட் இல்லைங்களா? 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் போகும்போது அப்படியே அதிகமாகிட்டே போகும். 7 வருஷம்லாம் போகும்போது இந்த 2 லட்சம் அடுத்த கார் போகும்போது இந்த காரை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நீங்கள் போய் கட்டும்போது அவன் நீங்கள் இஎம்ஐ மட்டும் தான் சார் கட்டியிருக்கிறீங்க, அசல் ஒரு 20% தான் சார் கட்ட. வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு போட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நிறைய கார் வாங்குறத பற்றி பேசியிருக்கோம் ப்ரோ. ஆனால் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் வந்து இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சுது. அது ரீசெண்டாக நடந்த ஒரு சினாரியோவில் நம்ம காருக்கு எப்படி ஆக்சுவலாக பே பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் கரண்ட் மார்க்கெட்டில் வந்து டேட்டா படி மோஸ்ட் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஷ் வச்சு வாங்குறதில்ல, ரொம்ப ஃபுல் கேஷே இருந்தாலுமே அதை வச்சு வாங்குறதில்ல, லோன்ஸ் தான் எடுக்கிறாங்க. அந்த லோன்ஸ் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற மேஜர் விஷயம் ஒரே ஒரு பாயிண்ட் டுவர்ட்ஸ் தான் இருக்குது, இஎம்ஐ. அப்புறம் அவன் சீக்கிரமாக அப்ரூவல் பண்ணுறான் இந்த விஷயம். ஓகேங்களா? இப்போ இஎம்ஐ அஃபோர்டபுளாக தெரிஞ்சுது அப்படின்னா கார் வந்து அஃபோர்டபுளாக ஃபீல் ஆகுது எல்லாத்துக்குமே. கரெக்ட். பட் ரியாலிட்டியிலங்க இது வந்து கரெக்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா, கார் லோன் ப்ராசஸ்க்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கார் இஎம்ஐ பற்றி என்னெல்லாம் புரிதல் எடுத்துக்கொள்ளணும், லோன்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஏன்னா கார் பர்ச்சேஸ் அப்படின்றது ஒரு 15,000 to 20,000 இஎம்ஐ மட்டும் கிடையாது. கரெக்ட் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து எவ்வளோ மணி நம்ம வந்து பே பண்ண போகிறோம், அடுத்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம அதுக்கு கட்டுறோம், அப்புறம் இந்த டெசிஷன் உங்களோட ஃபினான்ஷியல் நிலைப்பாடை வந்து அடுத்த 5 to 7 வருஷம் எப்படி டிசைட் பண்ண போகுது, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ இந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கிளியராக என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம்னா, கார் லோன் எப்படி ஒர்க் ஆகுது, இஎம்ஐ எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் எப்படி ஆடப் ஆகுது, அதாவது ஒவ்வொரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஆடப் ஆகுது, அடுத்து கேஷ் ஆர் டேக்கிங் லோன், அதாவது ஃபுல் கேஷாக போகலாமா இல்லை லோனாக போகலாமா, எது பெட்டர், அப்புறம் எவ்வளோ டவுன் பேமெண்ட் சேஃப், 10% கட்டலாமா, 20% கட்டலாமா, ஒரு 10 லட்ச ரூபா காருக்கு 1 லட்ச ரூபா கட்டலாமா, 2 லட்ச ரூபா கட்டலாமா, இல்லை 3 லட்ச ரூபா கட்டலாமா, அதில் எது சேஃப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெண்டரை சூஸ் பண்ணலாம், பேங்க்ஸ்குள்ளே போகலாமா, ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது, நேஷனலைஸ்டு இருக்குது, உங்களுக்கு ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, ஸோ இதில் எது போகலாம், அப்புறம் ஃப்ளாட் அண்ட் டிமினிஷிங் ரெடியூசிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம், நிறைய இடத்துல சொல்லுவாங்க ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, டிமினிஷிங்மாங்க, ஃப்ளாட் ஆர் ரெடியூஸ்டுமாங்க, இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, யூஸ்டு காருக்கும் நியூ காருக்கு லோனுக்குமான வித்தியாசங்கள், அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டு ஒரு லோனை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, அப்புறம் ஹவு டு டேக் அ ஃபினான்ஷியலி சேஃப் அண்ட் சென்சிபிள் டெசிஷன் அப்படின்றத ஃபைனலாக நம்ம முடிவுக்கு வரப்போகிறோம். ஓகேங்களா? ஸோ கார் லோன் ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? பேசிக்கலி இப்போ நம்ம ஒரு கார் பார்ப்போம், நம்மளோட சிபில் செக் பண்ணுவாங்க, நம்ம டாக்குமெண்ட் உள்ள கொடுப்போம், ஓகேனா அப்ரூவ் ஆகும். காரோட வேல்யூ பொறுத்து ஒரு நம்மள ஒரு இனிஷியல் பேமெண்ட் வந்து இப்போ ஒரு 10 லட்ச ரூபா காருன்னா ஒரு 1.5 லட்சம் 1 லட்சம் கட்டும்பாங்க. கொஞ்சம் நமக்கு சிபில் கம்மியாக இருக்குது, இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரீவியஸ் லோன் வச்சிருக்கோம், நிறைய கட்டிக்கிட்டு இருக்கோம்னா கொஞ்சம் சேர்த்து இனிஷியல் அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்குங்க ப்ரோ. இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த கார் லோன் எபிசோட் பண்ணுறதுக்கான மெயின் காரணம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். மார்க்கெட்டில் புதுசாக ஒரு ஒரு பெரிய காரோட கம்பேக் நடந்துச்சு. அந்த காரை அவர் புக் பண்ணார். ஓகே, என்ன காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காரை புக் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஜனவரியில் டெலிவரி கொடுக்குறோம்னு சொன்னவங்க இப்போ வரைக்குமே டெலிவரி கொடுக்கல. அவர் லோன் வந்து கையெழுத்தே போடலை, லோன் டிஸ்போஸ் ஆயிடுச்சு. 3 மாதமாக இஎம்ஐ கட்டிட்டு இருக்காரு. இப்போ கார் கேட்டால் இப்போ வரும் நாளைக்கு வரும்னு தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. டீசல் ஆட்டோமேட்டிக் மாடல். ஓகேங்களா? அவர் ஃபோன் பண்ணி வேதனையில் புலம்புறாரு. இன்டெரக்டாக த்ரெட்டன் வேறு பண்ணுறாங்க. சார் இனி நான் வந்து இந்த லோனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்து சிபில் அஃபெக்ட் ஆயிரும், அடுத்து கார் லோன் வாங்க முடியாதுன்னு மிரட்டுறாங்க சார். இந்த மாதிரி நிறைய நடக்குது இந்த லோன் விஷயத்தில். அதை எல்லாமே கிளியராக ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கார் லோன் வாங்கணும் அப்படின்னா 4 மெயின் எலிமெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து லோன் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் நம்ம பாரோ பண்ணுறோம், கடன் வாங்குகிறோம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க, பேங்க் நம்ம அந்த கடன் வாங்குறதுக்கு எவ்வளோ வட்டி வந்து போடுறாங்க அப்படின்றது. அடுத்த 3வது டென்யூர், எவ்வளோ வருஷத்தில் அதை ரீபே பண்ணுறோம். 3 வருஷம் இருக்குது, 5 வருஷம் இருக்குது, 7 வருஷம் இருக்குது. அப்புறம் மாதம் இஎம்ஐ எவ்வளோ. இப்போது இஎம்ஐங்கிறது ஒரு ரேண்டம் நம்பர் கிடையாது, அது ஒரு கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் 3 திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இஎம்ஐயோட ஒரு ஃபார்முலே வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார்முலேக்காக காமிச்சிருக்கேன். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது சிம்பிள் டைம்ஸில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ஃபார்முலே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அக்கராஸ் ஆல் தி மந்த்ஸ் இந்த லோன் பீரியட் அப்படின்றத வச்சு தான் டிசைட் பண்ணியிருக்காங்க.
இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னா நமக்கு இஎம்ஐ ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல பிரதர். இங்கே நிறைய பேர்த்துக்கு தெரியாத விஷயம் என்னன்னா எவ்ரி இஎம்ஐ நீங்கள் பே பண்ணுறது 2 பார்ட்டாக டிவைட் ஆகுது ப்ரோ. உங்களுக்கே தெரியும். ஆமாம். ஒரு இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டு, இன்னொன்று பிரின்சிபல் காம்பனண்ட்டு. இன்ட்ரெஸ்ட்னா வட்டி, பிரின்சிபல்னா நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் அசல் அப்படின்றது. சரிங்களா? இனிஷியல் மந்த்ஸ் ஆஃப் யுவர் லோனில் லார்ஜர் போர்ஷன் ஆஃப் இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் தான் போகும். ஆமாம். ஏன் ஏன்னா நீங்கள் 2 வருஷத்துல க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு லாஸ் ஆயிரும்ல. எனக்கு ப்ரோ அது ஒரு சர்வே என்ன சொல்றாங்கன்னா மேக்ஸிமம் லோன் எடுத்தவங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் லோன் க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அடுத்த கார் போகும்போது இந்த காரை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நீங்க போய் கட்டும்போது அவன் நீங்க இஎம்ஐ மட்டும் தான் சார் கட்டியிருக்கிறீங்க, அசல் ஒரு 20% தான் சார் கட்டியிருக்கீங்க சொல்லிட்டு காரோட விலையவே சொல்லுவான். ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். ஆமா. ஸோ அது வந்து நம்ம மேஜராக நோட் பண்ணணும். ஏன்னா லார்ஜர் போர்ஷன் ஆஃப் யூர் இஎம்ஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போகுது. லேட்டர் மந்த்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம ரீபே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஃபெக்டிவ்லி பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து பேங்க்கோட சார்ஜஸ் வட்டியை தான் பே பண்ணிட்டு இருக்கோம். இது ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்னது தான், லோனை இயர்லியெல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மணியை பிச்சப்படுத்தணும்னு நினைப்பீங்க. பட் அது பேங்க்குக்கு லாஸ், கரெக்ட் இல்லைங்களா? அதனால தான் உங்களோட லோன் டென்யூரை வந்து அவங்க அதிகப்படுத்தி இனிஷியலாக நீங்கள் வந்து வட்டி மட்டும் கட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் 12 லட்ச ரூபா ப்ரோ. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிட்டீங்க, 10 லட்ச ரூபாய்க்கு லோன் எடுக்கிறீங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 9% வச்சிங்கன்னா லோன் டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் அப்படின்னு போடுறப்போ இஎம்ஐ அப்ராக்சிமேட்லி 20,800 ரூபாய் வருது. இதில் மோஸ்ட் பீப்புள் ஸ்டாப் அட் நம்ம வந்து இந்த 20,800 ரூபாயில் என்ன பண்ணிடுவோம், இது அஃபோர்டபுளாக தான் ஃபீல் ஆகுது, மாதம் ஒரு 20,800 ரூபா கட்டுறது என்ன ஆயிரம் போகுது அப்படின்னு தான் நினைப்போம். இப்போ தான் உள்ளே போகிறோம். 5 வருஷம் இஎம்ஐயில் நீங்கள் வந்து டோட்டல் எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்னா 12.5 லட்சம் பே பண்ணியிருப்பீங்க. 10 லட்ச ரூபாய் லோனுக்கு 12.5 லட்சம் பே பண்ணியிருப்பீங்க. அவுட் ஆஃப் தட் 10 லட்ச ரூபாய்ங்கிறது உங்களோட லோன், 2.5 லட்ச ரூபாய்ங்கிறது வட்டி மட்டும். ஸோ இதை தான் நம்ம வந்து புரிதல் எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா இது புரிதல் இல்லைன்னா எவ்வளோ வட்டி வருதுன்னே நமக்கு தெரியாது, ரியாலிட்டியில் நம்ம எவ்வளோ கட்டுறோம் அப்படின்றது தெரியாது. ஏன்னா 10 லட்ச ரூபாய் லோனுக்கு 2.5 லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளாக தெரியாது. இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இஎம்ஐ மட்டும் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். அதனால அதை புரிதல் எடுத்துக்கணும். இந்த 2.5 லட்ச ரூபாய்ங்கிறது நீங்கள் 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் போகும்போது அப்படியே அதிகமாகிட்டே போகும். 7 வருஷம்லாம் போகும்போது இந்த 2.5 லட்சங்கிறது 4 லட்சத்தில் போய் நிற்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதை நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனம் எடுத்துக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த லோனை வந்து நீங்கள் 7 வருஷத்துக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது இஎம்ஐ ரெடியூஸ் ஆகும், பட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக அதிகமாகும். ஆமாம். ஸோ லோவர் இஎம்ஐ அப்படின்றது சீப்பர் லோன் அப்படின்றது கிடையாது. ஸோ யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்கர் அண்ட் மோர் எக்ஸ்பென்சிவ் லோனுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து டென்யூரை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது இன்றைக்கி பொதுவாக எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து ஒரு புரிதலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பக்கம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சார், அந்த பேங்க் கேட்டால் 8.5ங்கிறாங்க, இந்த பேங்க் 7.5ங்கிறாங்க, ஒரு சில பேர் 9 வரைக்கும் சொல்கிறாங்க சார், இது என்ன கதைங்க எங்களுக்கு தெரியலிங்க சார் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் கார் வாங்கினப்போ லோன் எவ்வளோ இருந்தது, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருந்தது ப்ரோ? 8.75 இருந்துச்சுங்க ப்ரோ. 2023 வாங்கினேன். நம்ம கொஞ்சம் அந்த பிக்கர் சைஸ் கார், அப்புறம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற லோன்ஸை வச்சு நம்ம ஒரு 8.75 நம்ம அந்த இதுக்கு வாங்கணும். இப்போ இன்னைக்கு இருக்கிறது வந்து 7%லேருந்து 13% வரைக்கும் போகுது ஒரு சில கட்டத்தில். ஸோ இதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக ப்ராக்டிக்கல் வேலை கொஞ்சம் புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஃபார் எவ்ரி 1 lakh லோன் டேக்கன் ஃபார் 5 years 5 வருஷம் டென்யூருக்கு எடுத்திருக்கீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வட்டி எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது 7% இருந்தால் 18,000 ரூபாய், 9% இருந்தால் 25,000 ரூபாய், 12% இருந்தால் 36,000, 13% இருந்தால் 40,000 ரூபாய். 1 லட்ச ரூபாய் லோனுக்கு நான் சொல்கிறேங்க, வெறும் ஒரே 1 லட்ச ரூபாய் லோனு. நீங்கள் சர்வசாதாரணமாக எனக்கு 7 லட்ச ரூபா லோன் 10 லட்ச ரூபா லோன் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இதை புரிதல் எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்கிறது 5 வருஷம் டென்யூரு, நான் 1 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்கிறேன். இது 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த 18x5 25x5 அப்படின்னு நீங்கள் போகணும். ஸோ இதை ஸ்கேல் அப் பண்ணி தான் காமிக்கிறேன். 10 லட்ச ரூபாய் லோனாக இருந்ததுன்னா 7% நீங்கள் வட்டி விகிதத்தில் இருந்தீங்கன்னா 1,80,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டுங்க. 5 இயர்ஸ் கட்டி முடிக்கும் போது நம்ம கட்டியிருக்கிற அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும், பிரின்சிபல் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம கட்டியிருக்கிற அமௌண்ட் 1,70,000 ரூபாய், 80,000 ரூபாய். 9% இருந்தால் 2.5 லட்சம், 12% இருந்தால் 3,60,000 ரூபாய், 13% இருந்தால் 4 லட்சம். ஒரு சில பேருக்கு சிபில் ஸ்கோர் இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சிபில் ஸ்கோர்ல வந்து கம்மியாக கொடுக்கணும், உனக்கு அதிகமாக போட்டு கொடுப்பானுங்க. ஏன்னா அவங்க தானே கட்டாமல் இருந்து சிபில் ஸ்கோர் குறைஞ்சிருக்கு அப்படின்றனால அவங்க சொல்கிறாங்க. 13% போகும்போது 4 லட்ச ரூபாய் போகுது, எங்கேயோ போகுது. ஸோ இதில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் இன்க்ரீஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட் லைக் 2% or 3% வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட்டை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே அதிகப்படுத்துது.
ஸோ ரைட் லெண்டர் யாரை சூஸ் பண்ணுறோம், எந்த பேங்க்கை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம். அப்புறம் சிபில் ஸ்கோர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குட் கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப மேட்டர். ஏன்னா நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்ததுனா தான் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பண்ணுறாங்க. அடுத்து நெகோஷியேட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கொடுத்த உடனே 9% அக்செப்ட் பண்ணாதீங்க, அதை நெகோஷியேட் பண்ணுங்க மேக்ஸிமம். என்ன ஏன்னா லோன் 2-3 பேங்க்ல வாங்கலாம். இப்போ எப்படி ஒரு கார் கலையறமோ அதே மாதிரி நம்ம 2-3 பேங்க்ல கொட்டேஷன் வாங்கி நான் இந்த லோன் வாங்குறேன், எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குற, திருப்பி ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு 4-5 பேங்க்ல வாங்கினோம்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன பண்றோம், அந்த ஏர்ஜ்ல ஏதாச்சும் ஒரு பேங்க்ல லோன் கிடைச்சா போதும், ஏதாச்சும் ஒரு பேங்க்ல வந்து நமக்கு சீக்கிரமா லோன் கிடைச்சு சீக்கிரமா அந்த காரை நம்ம அக்வயர் பண்ணணும்னு தான் பாக்குற மொழி, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்க வந்து ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் விசாரிங்க, உங்க ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுக்காதீங்க. ஏன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்தா இவங்க என்ன பண்றாங்கன்னா சிபில் ஸ்கோர் செக் பண்ணி அடிப்பாங்க. இப்படி சிபில் ஸ்கோரை மல்டிபிள் டைம் செக் பண்ணாவே சிபில் ஸ்கோர் இறங்கும். நான் பேங்க்ல இருந்தேன்ல ப்ரோ, அப்போ வந்து டெல்லரா இருந்தப்போ நாங்கள் சிபில் ஸ்கோர் செக் பண்றது என்னன்னா கஸ்டமரோட பர்மிஷன், இப்போ ஓடிபி வந்துருச்சு, கஸ்டமரோட பர்மிஷன் இல்லாமயே ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வச்சிருந்தோம், அந்த டைம்ல செக் பண்ண முடிஞ்சது அத்தன்டிகேஷன் இல்லாம. ஸோ இப்போ வந்து ஓடிபி கொண்டு வந்துட்டாங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு 4 பேர் செக் பண்ணாங்கன்னா சிபில் இறங்கும். ஏன்னா 4 பேர் செக் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைப்பாங்க. அப்ப 5வது பேர் செக் பண்ணும்போது எதுக்கு இவங்க 4 பேர் செக் பண்ணிருக்காங்க அப்படின்றது வரும். அதனால ரொம்ப முக்கியம் அது. எல்லா பக்கம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விசாரிங்க. அவங்கள்ட்ட சிபில் ஸ்கோர் வந்து ஃபைனலாக நீங்கள் இவங்கள்ட்ட தான் போகிறீங்கன்னா மட்டும் செக் கொடுங்க. சரி, இந்த கேஷ் வெர்சஸ் லோன் என்ன தான் கதை? முழு கேஷ் கொடுத்து எடுக்கலாமா இல்லை லோனுக்கு போகலாமா அப்படின்றது ஒரு சில பேர் கேட்குறாங்க நம்மள்ட்ட. ரொம்ப காமனான கொஷின் இது. இது வந்து ஒரு சிங்கிள் ஆன்சரில் சொல்லிட முடியாது, இது சுச்சுவேஷனை பொறுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபுல் கேஷாக பே பண்ணுறீங்க அப்படின்னா இஎம்ஐ கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் அட் த சேம் டைம் ஒரு லார்ஜ் போர்ஷன் ஆஃப் உங்களோட சேவிங்ஸை அப்படியே தூக்கி காருக்குள்ளே கொடுக்குறீங்க. ஸோ அப்போது லிக்விடிட்டி அப்படின்றது போகுது, நம்மகிட்ட இருந்த கேஷ் ஃப்ளோ அப்படின்றது டோட்டலாக போயிடுது. ஸோ லோன் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேவிங்ஸை நம்ம வச்சுக்கிறோம், கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ இருக்கும். ஆனால் நம்ம வந்து வட்டி இதெல்லாம் கட்டுற மாதிரி வரும், இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி வரும். ஸோ இது எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா 3 கொஷின்ஸ் ப்ரோ. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து உங்களோட மணி நீங்கள் வச்சுருக்கீங்களா, அந்த பணம் வந்து நீங்கள் லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட வெளியில் அந்த பணத்தை கொடுத்தா அதிக ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் நம்மளால். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கார் அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபாய் லோனு, 5 லட்ச ரூபாய் நான் வந்து கேஷாக கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபாய்க்கு மட்டும் நான் இன்ட்ரெஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். மீதம் இருக்கிற ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து லோன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் நான் வெளியில் பணத்தை கொடுத்துருக்கேன். அந்த பணம் எனக்கு அதிக ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். நான் வந்து இதில் முழுசும் போடுறதுக்கு பதிலாக வெளியில் போட்டால் இன்னும் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா போடலாம். போடுவாங்க. ஏன்னா இவ்வளோ இப்போ நீங்கள் பிஸ்னஸ் லோனே வாங்கினீங்கனாலும் இவ்வளோ கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்காது. கோல்டு லோனும் கார் லோன் தான் இருக்கிறது கம்மி அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும்போது நாம அந்த பிசினஸ்ல வேற ஒரு இடத்துல போட்டு நமக்கு அதை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்போது நம்ம ஃபுல் கேஷ் கொடுத்து நம்ம வாங்கணுங்கிற அவசியம். சிம்பிளா சொல்லணும்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் டென்யூர்ல 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு வட்டி வருது. ஆனால் அந்த 5 லட்ச ரூபாய் நான் வெளியில் போட்டேன்னா எனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்னா அப்படின்ற பட்சத்தில் நான் தாராளமாக வந்து லோனுக்கு போயிட்டு ரிமைனிங்கை வேற பக்கம் கொண்டு போய் பணத்தை போடலாம். ஏன்னா இன்கம் வந்து அடுத்த நெக்ஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். எமர்ஜென்சி ஃபண்டிங் ஏதாவது உங்களுக்கு இடையில தேவைப்படுமா, மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் எமர்ஜென்சிஸ் இருக்கலாம், அதுக்குலாம் ஏதாவது இடையில பணம் தேவைப்படுமா, இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸை திங்க் பண்ணி முடிவெடுங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 9%ங்க. இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12% மேலே ஜென்ரேட் பண்ணுது. ஏன்னா லோன் வட்டி 9% தான். ஆனால் நீங்கள் வெளியில் பிஸ்னஸில் போகிறது 10 to 12% உங்களுக்கு லாபத்தை கொடுக்குது, இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குது அப்படின்னா நீங்கள் வெளியில் போகிறது தான் பெட்டர். கரெக்ட் இல்லைங்களா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிதல் எடுத்துக்கொண்டு லோனா இல்லை கேஷா அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள வரலாம். அடுத்து டவுன் பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜிங்க. டவுன் பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வரும்போது இது வந்து டைரக்ட்லி வந்து உங்கள் லோனை வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து ரொம்ப 3 சினாரியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லோ டவுன் பேமெண்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து மாடரேட் டவுன் பேமெண்ட், அதுக்கப்புறம் ஹை டவுன் பேமெண்ட். இது எல்லாமே கேட்குறது, சார் ஒரு லோன் வாங்குறேன் எவ்வளோ பர்சன்டேஜ் நான் இனிஷியல் கட்டணும், எது சேஃப் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கரெக்ட் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே லோன் அமௌண்ட் டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து 100 பைஸ்க்கு இன்னைக்கு லோன் பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. ஈவியில் ஈவன் 9 இயர்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு. ஆமாங்க, பண்ணுறாங்க. அப்படின்றப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 0 to வெறும் 10% தான் இனிஷியல் கட்டுறவங்களும் இருக்காங்க. அப்போ லோன் அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப ஹையாக போகும், இஎம்ஐ ரொம்ப ஜாஸ்தியாக போகும், இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தி. ஸோ இது வந்து லோன் டவுன் பேமெண்ட் சினாரியோ. இதுவே மாடரேட் டவுன் பேமெண்ட் போகிறீங்க 20% to 30%, 10 லட்ச ரூபா காருக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கட்டுறீங்க அப்படின்னு வருதுன்னா பேலன்ஸ்டான ஒரு இஎம்ஐ, மேனேஜபிளான ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஹை டவுன் பேமெண்ட் அதாவது 30 to 40% கட்டுறீங்க அப்படின்னா லோவர் இஎம்ஐ, லோவர் இன்ட்ரெஸ்ட், பெட்டர் ஃபினான்ஷியல் கம்ஃபர்ட். இது ரியாலிட்டி. அடிஷனல் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டவுன் பேமெண்ட் பண்ணுறப்போ பேங்க் வந்து உங்களை லோ ரிஸ்க்காக பார்க்குறாங்க. அப்புறம் லோன் அப்ரூவல் அப்படின்றது ரொம்ப குயிக்காக நடக்கும். அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரெடியூஸ் ஆகுது.
இதுதான் வந்து இந்த லோன் மாடரேட் அண்ட் ஹை டவுன் பேமெண்ட்டுக்குள்ள வித்தியாசம். மோஸ்ட் சஜஸ்டபிள் என்னன்னா மாடரேட் டவுன் பேமெண்ட்குள்ளே போயிருங்க. அது வந்து ஒரு சேஃபர் ஜோனாக எப்போவுமே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால மேக்ஸிமம் கட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கட்டிவிட்டுறது பெட்டர். ஸோ இதுதான் வந்து டவுன் பேமெண்ட்டை பொறுத்து. நீங்கள் பேங்க் போகலாமா, என்பிஎஃப்சி போகலாமா, இல்லை வெளியில் டீலர்ஸ் லோன் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். பேங்க்ஸ் வரைக்கும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நார்மலாக லோவருங்க, 8.5 to 10% வராங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட், அப்ரூவல் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். இதுவே என்பிஎஃப்சிஸ் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் போகும்போது சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து நிறையா உதவி கொடுக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் ஹையர், 10 to 14% வரைக்கும் போகுது. அப்ரூவல் ஈஸி. ஆக்சுவலாக என்பிஎஃப்சியில் சீக்கிரம் அப்ரூவல் ஆகுது. ஏன்னா நாம் இப்போ பேசும்போதே வந்து 15 லட்சம் வரைக்கும் வந்து ஈஸியாக அப்ரூவ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபாஸ்டரான ப்ராசஸிங்கும் என்பிஎஃப்சியில் நடக்குது. டீலர் அரேஞ்சு லோன்ஸ் அப்படின்றது வெளியில் வாங்குறது வெரி கன்வீனியண்ட்டாக இருக்கலாம். டேரெக்டாக ஷோரூமில் வந்து பேமெண்ட் நடந்துடும். பட் ஹையர் காஸ்ட் டியூ டு கமிஷன்ஸ். அப்போது நீங்கள் அந்த டீலர் அரேஞ்சட் லோன்ஸ்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து வெளியில் வாங்குறது, இன்னொரு பக்கம் இதுக்கு ஒரு ஏஜென்சி கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. பேங்க்லையும் என்பிஎஃப்சிலையும் கடன் வாங்கி தரதையே ஒரு கமிஷன் பேசிஸில் ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டீலர் அரேஞ்ச் லோன்ஸ், அதாவது வந்து உங்களுக்கு பேங்க்கு டேரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா கிடைக்காது, பட் இவங்க மூலமாக அப்ரோச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதையும் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடைசி அந்த அப்ரோச், ப்ராக்டிக்கல் அப்ரோச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 தான். ஒன்று பேங்க்கு, இல்லைன்னா என்பிஎஃப்சி. டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள். இஎம்ஐ மட்டும் கால்குலேட் பண்ணாதீங்க. அது ரொம்ப முக்கியம் ப்ராக்டிக்கல் அப்ரோச் அப்படின்றதில்ல. இந்த ப்ரைவேட் வெர்சஸ் கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குல்லுங்க ப்ரோ. யூஸ்வலாக வந்து கவர்மெண்ட் பேங்க் வந்து லோவர் இன்ட்ரெஸ்ட் ஆஃபர் பண்ணுவாங்க, மோர் ஸ்டேபிளாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவரான ஒரு ப்ராசஸிங்காக இருக்கும். ப்ரைவேட் பேங்க்ஸுங்கிறது ஃபாஸ்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையர் ரேட்டாக இருக்குது. இதுதான் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் பேங்க்குள்ள டிஃப்ரென்ஸ். நீங்கள் லோவஸ்ட் காஸ்ட் வேணும்னா கவர்மெண்ட் பேங்க்குள்ளே போகணும், ஸ்பீட் அண்ட் கன்வீனியன்ஸ் வேணும் அப்படின்னா ப்ரைவேட் பேங்க். ஹெச்டிஎஃப்சிலாம் ப்ரோ காலையில் 9:30 மணி 10 மணிக்கு டாக்குமெண்ட் கொடுத்தா 12 மணிக்கு லோன் டிஸ்போஸ் ஆகுது. ஆமாம், அதெல்லாம் எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்போ நாங்களே ஃபஸ்ட்டில் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுங்கிறதுக்காக நேஷனலைஸ்ட் பேங்க்கில் ட்ரை பண்ணுவோம். அவன் போனோடனே இந்த டாக்குமெண்ட் கொடு, அந்த டாக்குமெண்ட் கொடு, கொலாட்ரல் கொடுமா. இங்கெல்லாம் எதுவுமே இல்லை, ஃபோன் பண்ணலாம், ஏஜென்ட் வருவான், சைன் வாங்குவான், போவான், ஈவினிங் டிஸ்போஸ் பண்ணிடுவோம். அப்படிங்கும்போது அதாவது இவங்களும் அந்த சிபில் பார்க்குறானுங்க. சிபில் கம்மியாக இருந்ததுன்னா ஹெச்டிஎஃப்சி மாதிரி பேங்க்ஸ்லேயே கொடுக்கறது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ப்ரைவேட் ஃபைனான்ஸுக்கு போகணும். பட் என்னன்னா அந்த ப்ராசஸை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக வச்சிருக்கனால அந்த ஒரு 2000 3000 மிச்சம் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட போய் நம்ம வாசலில் நின்றுட்டு இருக்கணுமாங்கிற மாதிரி ஆயிருது. அதுக்கு நம்ம ப்ரைவேட் பேங்க் போயிடும். அதுக்கப்புறம் தான் க்ளோசிங் ஆகும்போது அவன் வச்சு செய்யறான். நம்ம கொண்டு போய் ஃபோர்ஸ் க்ளோசிங் பண்ணும்போது நம்ம என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ, எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்கோம், 3 லட்ச ரூபா ஒரு 2 லட்ச ரூபா லோன் கட்டிட்டோம், மீதி இருக்கிற 3 லட்ச ரூபாய்க்கு மறுபடியும் ஃபோர்ஸ் க்ளோசிங் சார்ஜஸ் போடுறாங்க. ஜிஎஸ்டி வேற 2%, ஜிஎஸ்டி போட்டு 5% ஃபோர்ஸ் க்ளோசிங் சார்ஜஸ் போடுறோம். அதாவது நீங்க கட்டின இஎம்ஐ வந்து இப்போ 5 இயர்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கீங்க, 2 இயர்ஸ் வரைக்கும் 5%, 2 இயர்ஸ்க்கு மேல 3.5%, இந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்லாப்ஸ் வச்சிருக்காங்க. அது எதையுமே நம்ம வந்து இனிஷியலா பண்ணும்போது கேட்கறது இல்லை. அந்த டைம்ல நம்ம லோன் க்ளோஸ் பண்ணும்போது தான் நமக்கு அதோட இது தெரியுது. இன்னொன்று, லோன்ஸ் வாங்குறத விட க்ளோஸ் பண்ண போனீங்கன்னா உங்களை மதிக்கவே மாட்டாங்க. ஆமாம், நம்ம XC700 வந்து லோனை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு போகும்போது க்ளோசிங் சார்ஜஸ்க்கு உண்டான அந்த அவுட்ஸ்டாண்டிங் இல்லாமல் க்ளோசிங் சார்ஜஸ், ஃபோர்ஸ் க்ளோசிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 1,25,000 போட்டானுங்க. அப்பா வேணாம், நான் இஎம்ஐயே கட்டிக்கிறேன். ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாரிட்டி எல்லாத்துக்குமே தேவைப்படுறது இந்த ஃபிக்ஸ்டு வெர்சஸ் டிமினிஷிங், ஃப்ளாட் வெர்சஸ் ரெடியூஸ்ட் ரேட் அப்படின்னா என்ன. இந்த ஃபிக்ஸ்டு ஃப்ளாட்டுங்கிறது ஒரே வார்த்தை தான். டிமினிஷிங் ரெடியூசிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள், சரிங்களா. சரி, ஃப்ளாட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் சார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் ஆகும்னா உங்களோட ஃபுல் லோன் அமௌண்ட்டுக்கு என்டையர் பீரியட் கால்குலேட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் இனிஷியலாக 5 லட்ச ரூபா லோன் வாங்கிறீங்கன்னா அந்த 5 லட்ச ரூபாய்க்கு தான் கடைசி வரைக்கும் வட்டி கால்குலேட் ஆகும். இங்கே வந்து கிராஜுவலாக நீங்கள் ரீபே பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது குறையவே குறையாது. இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க. இதில் 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11-12% அப்படி டபுள் மடங்கு ஆகுது ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போகும்போது. அதனால ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா டிமினிஷிங்கா அப்படின்றத கேட்டுக்கோங்க. ரெடியூசிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த டிமினிஷிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து ரிமைனிங் பேலன்ஸ் தான் கலெக்ட் ஆகும். இன்றைக்கி நான் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நான் கட்டிட்டேன், பிரின்சிபலை மட்டும் கட்டிட்டேன், மீதம் வந்து 4 லட்ச ரூபா இருக்குது 5 லட்ச ரூபாயில். அந்த 4 லட்ச ரூபாய்க்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும், வட்டி போடுறான். பட் அங்க வந்து அந்த 5 லட்ச ரூபாய்க்கு வட்டி போட்டுட்டு வட்டி தான் அதிகமா கட்டிட்டு இருப்போம் நாம. சோ அதனால வந்து அந்த டிமினிஷிங்கே இல்லைங்க ப்ரோ. எங்க கேட்டாலும் ஃபிளாட்னு தான் சொல்றானுங்க. இல்ல ப்ரோ, ஒரு சில இடத்துல கொடுக்குறாங்க. ஸோ டிமினிஷிங் வந்து மோஸ்ட்லி நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் கொடுக்குறாங்க, என்பிஎஃப்சிஸ் மோஸ்ட்லி ஃப்ளாட்டாக தான் இருக்கு. ஸோ
ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு சிபில் ஸ்கோர் இல்லை, நான் உனக்கு லோன் கொடுக்க வரேன்ல, அப்போ நீ எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி கட்டு அப்படின்ற கான்செப்ட்ல அவங்க வராங்க. ஸோ இது வந்து லோன் ரெடியூஸ் ஆனாலும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அதுதான் ரெடியூசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லை டிமினிஷிங் அப்படின்ற வார்த்தை இதுக்கு பயன்படுத்துவாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து பேங்க்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, ஃப்ளாட்டில் 10% அப்படின்றது நாட் ஈக்குவல் டு 10% ரெடியூசிங்கில் இருக்கிற மாதிரி 10% கிடையாது. ரியல் டேர்மில் ஃப்ளாட்டில் 10% அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 13% 15% சர்வசாதாரணமாக இருக்கும் டிமினிஷிங். ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்குள்ளே போகாதீங்க, டிமினிஷிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்குள்ளே போங்க, ரெடியூசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்குள்ளே போங்க. சரிங்களா? ஒரு கார் லோன் எடுக்கிறோம்னா டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும் அப்படின்னா 3 மெயின் விஷயம் தான் பேங்க்ஸ் கேட்குறாங்க. நீ யார், ஹூ ஆர் யூ, அடுத்து ஹவு மச் நீ ஏர்ன் பண்ணுற, எவ்வளோ நீ பணம் சம்பாதிக்கிற, உன்னால் ரீபே பண்ண முடியுமோ முடியாது. இந்த 3 கேள்விகளுக்கு அவங்களுக்கு விடை வேணும். அதுக்காக பேசிக் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. இந்த பேசிக் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் என்ன, அப்புறம் பேன் கார்டு வந்து உங்களோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணுறதுக்கு, நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ ரீபே பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு. அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கேட்குறாங்க. சேலரிட் இண்டிவிஜுவல்ஸாக இருந்தாங்கன்னா லாஸ்ட் 3 to 6 months ஆஃப் சேலரி ஸ்லிப்புங்க, இல்லைனா 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்படி இல்லைனா ஃபார்ம் 16 அவைலபிளாக இருந்துச்சுன்னா. செல்ஃப் எம்ப்ளாய்டு இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் 2 to 3 years ஆஃப் ஐடிஆர் இருங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ப்ரூஃப். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சில பேர் ஐடிஆர் என்ன பண்ணுவாங்கன்னா லோனுக்காக ஃபைல் பண்ணுவாங்க. அட்டஸ்டேஜ் அப்படி ஃபைல் பண்ணி அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆமாம், கன்சிக்யூட்டிவாக நம்ம 3 years பண்ணியிருக்கோமா 2 years பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் போக காரோட கொட்டேஷன் டீலர்கிட்ட இருந்து இதை வாங்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்கள் பேன் இஸ் யூஸ் டு செக் யுவர் சிபில் ஸ்கோர். சிபில் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். கிரெடிட் இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி சிபில் ஸ்கோர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு லோன் வாங்கி அது எந்த அளவுக்கு ரீபே பண்ணிருக்கீங்கிறத பொறுத்து தான் சிபில் ஸ்கோர்ஸ் இருக்கும். ஒரு 700 to 800 கிட்ட போகுது அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கோராக இருக்கும். அது வந்து நமக்கு வந்து பெட்டரான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுக்கும். லைக் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம கடன் வாங்க முடியும். இதே நீங்கள் ஆல்ரெடி லோன் வாங்கியிருக்கீங்க, அது சரியாக கட்டாமல் இருந்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது எங்கன்னா சிபில் ஸ்கோரில் அது நமக்கு வட்டி தான் அதிகப்படுத்தி கொடுத்துரும். கிளீனரான டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஃபாஸ்டர் அப்ரூவல், ஸ்டேபிள் இன்கம் இருந்தால் பெட்டரான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க. யூஸ்டு கார் லோனுக்கு இந்த நியூ கார் லோனுக்கு என்னப்பா வித்தியாசம்? நம்ம பேசிட்டு இருந்த ஞாபகம் இருக்குங்களா ப்ரோ? அதுதான் நான் இப்போ புது கார் வாங்குவாங்க, யூஸ்டு கார் வாங்க வருவாங்க. அந்த யூஸ்டு காரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த பிராண்ட் நியூ காரோட 2 லட்ச ரூபா தான் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த காரும் வாங்குவாங்க, அமௌண்ட்டை மிச்சம் பண்ணுறோம்னு நினச்சிட்டு வாங்கி லோனுக்கு போவாங்க. நீங்கள் அந்த கார் வாங்கி லோனுக்கு போனீங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். அதை யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா யாருமே அந்த எண்ட் ரிசல்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்றது இஎம்ஐ தானே பார்க்குறாங்க. ஆமாம், ஸோ அதான் பிரச்சனை. நியூ கார் லோனுக்கு போனீங்கன்னா லோவர் இன்ட்ரெஸ்ட்டு, லாங்கர் டென்யூர் கிடைக்கும், ஈஸியான அப்ரூவல். யூஸ்டு கார் போகும்போது ஹையர் இன்ட்ரெஸ்ட், ஷார்ட்டரான டென்யூர் தான், இஎம்ஐ ஜாஸ்தி. ஸோ ஏன்னா ஆல்மோஸ்ட் 14%, 13.5, 14 எல்லாமே நீங்கள் யூஸ்டு காருக்கு லோன் கிடையாதுங்க. அப்போ நீங்கள் 13 to 40% ஒரு ரூபா வட்டி தாண்டுதலுங்க. ஆமாம். அப்புறம் நீங்கள் யூஸ்டு காருங்கிறது டிப்ரிஷியேட் ஃபாஸ்டராக ஆகும். லெண்டருக்கு வந்து ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்றனால தான் அந்த வட்டி விகிதத்துக்குள்ள அவங்க போகிறாங்க. ஸோ சிபில் ஸ்கோர் இம்பாக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களோட கிரெடிட் ஸ்கோருங்கிறது ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 750+ அப்படின்றது பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுக்கும், கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்குள்ள கொடுக்கும். 700 to 750 அப்படின்றது ஆவரேஜ்ங்க. பிலோ 700 அப்படின்றது வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சில இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து உங்கள் ஸ்கோரை வந்து ப்ராப்பராக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ வரும் ப்ரீபேமெண்ட் அண்ட் லோன் மேனேஜ்மெண்ட். இந்த லோன் ப்ரீ க்ளோஷர் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பேசலாம். நீங்கள் மோஸ்ட் பேங்க் கார் லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஃப்ளோட்டிங்னாலும் ரெடியூசிங்னாலும் டிமினிஷிங்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ டூ நாட் ஹாவ் ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட் பேமெண்ட் அலோவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து தெய்வ பிரிவுகள். ப்ரீ க்ளோஷரும் கிடையாது, பார்ட் பேமெண்ட்டும் கிடையாது. பார்ட் பேமெண்ட்டும் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க தெய்வ பிரிவுகள். பட் இதில் லாக்கிங் பீரியட் என்ன, என்பிஎஃப்சி டேர்ம்ஸ் வந்து டிஃபர் ஆகுதா இல்லையா? ஏன்னா ப்ரீ க்ளோஷர் சார்ஜ் இல்லைம்பாங்க, பார்ட் பேமெண்ட் அலோவ் பண்ணுறவாங்க. ஆனால் எத்தனை வருஷத்தில், ஒரு 2 வருஷம் கழிச்சா, 1 வருஷம் கழிச்சா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும் நாம. ஏன்னா ப்ரீ பேமெண்ட் பண்ணும்போது லோன் அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். லோன் அமௌண்ட் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய வட்டி விகிதம் குறையும், இன்ட்ரெஸ்ட் குறையும். ஸோ ஸ்மால் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படின்றது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் நமக்கு இதில். ஸோ இங்கே லோன்ஸ் அப்படின்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு சில காஸ்ட்டில் வருதுங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வரும், இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஆமாம், இன்சூரன்ஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு சில ஆடான்ஸ், அப்புறம் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் இதெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பென்ஸில் தான் வரும். அதை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அது எவ்வளோ வருது அப்படின்றத கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டோட்டல் ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு வரும்போது இஎம்ஐ மட்டும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஃபியூல் இருக்குது, மாதம் நீங்கள் 1000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா டயர் தேய்மானம், இன்சூரன்ஸ், சர்வீஸ் காஸ்ட்டு, ரிப்பேர்ஸ், இது எல்லாத்தையுமே எடுங்க. உங்கள் இஎம்ஐ வந்து 20,000 நினச்சிங்கன்னா ஆக்சுவல் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து 30,000 தாண்டும். இது ரியாலிட்டி.
அதனால் அதை புரிதல் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரேம் ஒர்க் எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஆர் யூ பேயிங் அட்லீஸ்ட் 20 to 30% ஆஃப் டவுன் பேமெண்ட் நீங்கள் பே பண்ணுறீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். மினிமம் அதை பே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு சேஃபர் ஜோனுக்குள்ளே போவீங்க. இஎம்ஐ அப்படின்றது வந்து 15 to 20% ஆஃப் உங்களோட இன்கமாக இருக்கணும். இது மோஸ்ட்லி வந்து சேஃபர் ஜோன்னு சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லாமல் தான் இருக்குது. ஆமாம். இது பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 15,000 to 20,000 இருந்தீங்கன்னா மேனேஜ் பண்ண முடியுங்க, இல்லைன்னா முடியாது. அதனால அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. லோன் டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் 5 வருஷத்துக்குள்ள வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாத்தியமே இல்லை, என்னால் முடியாது அப்படின்னா 7 வருஷம் வரைக்கும் போங்க. அந்த மாதிரி போகும்போது ஏதாவது ப்ரீபேமெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அதே மாதிரி லோன் க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து சார்ஜஸ் இருக்கான்னு பாருங்க. ப்ரீபேமெண்ட் பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா 7 வருஷம் போனாலும் இன்னைக்கு நம்மள்ட்ட காசு இல்லாமல் இருக்கலாம். ஒரு 2 வருஷம் கழிச்சு காசு வந்துன்னா ப்ரீபேமெண்ட் பண்ணலாம்லங்க. அதனால அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோன்னா, இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப 40 நிமிஷம் 50 நிமிஷம் போச்சுன்னா பார்க்குற உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால தான் ஃபாஸ்ட் பேசிங்கில் போகிறோம். எல்லா டேட்டாஸுமே வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு. அதை நீங்கள் பார்க்கும்போது ஒன்று எவிடென்ட்டாக புரியும். ஏன் இந்த லோன் விஷயத்தை இவ்வளோ சென்சிபிளாக எடுத்து நாங்கள்கிட்ட பேசுகிறேன்னா, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. லோன் வந்து எடுக்கும் போது ஈஸியாக இருக்குது, கட்டும் போது கஷ்டமாக மிகப்பெரிய கஷ்டம் இருக்குது. நிறைய ஹிடன் சார்ஜஸ் போட்டுறாங்க. க்ளோசிங்னு போய் நின்னா படாதப்படுறாங்க. அது மட்டும் இல்லைங்க ப்ரோ, ஒரு ஒரு இஎம்ஐ ஸ்கிப் பண்ணிட்டோம் அதுக்கு ஒரு ஃபைன். ஆமாம், பேங்க் ஒரு ஃபைன் போடுவாங்க. ஃபினான்ஷியல் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ, நான் இண்டஸ்இண்ட் பேங்க்ங்க என்னோட பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது. நான் லோன் வாங்கியிருக்கிறது ஹெச்டிஎஃப்சி. ஆனால் பாஸ் ஆகிறது எங்கே? இண்டஸ்இண்டில் பாஸ் ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு 12,000 இஎம்ஐ பணம் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் ஒரு பக்கம் சார்ஜ் போடுவான் எங்க ஹெச்டிஎஃப்சியில். அதுக்கப்புறம் இங்கே பவுன்ஸ் ஆனதுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவோம். ஸோ சிபிலும் கம்மியாகும். அதனால வந்து அதை கரெக்ட் டைமில் மட்டும் அந்த பணத்தை வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு சின்ன மிஸ் ஆச்சுனாலும் அது நாளைக்கு நிறைய விஷயத்தில் பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா ஃபினான்சிங் அப்படின்றது வந்து ரொம்ப ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் எல்லாத்துக்குமே. அதுக்காக தான் இந்த எபிசோடே. எப்படி இன்ட்ரெஸ்ட் ஒர்க் ஆகுது, லோன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, டோட்டல் காஸ்ட் என்ன அப்படின்றது தான் நீங்கள் வந்து ஒரு பெட்டரான ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவி கொடுக்கும். அதனால தான் இது இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கிளியராக நாங்கள் கன்வே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஹோப் இந்த போட்காஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இது மாதிரி வேறு என்ன இன்ஃபர்மேட்டிவ் போட்காஸ்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகமனதில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா, சேச்சர் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.